பூமாரி அங்க பாரு பூமாரி, ஒரு அழகான கியூட்டான பூனை இருக்கு. எங்க நெட்டவள்ளி? எனக்கு கண்ணுக்கு பூனை ஒன்றும் தெரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ல பாரு பூமாரி, உனக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்ல அழகா இருக்கு. ஆமா, உண்மையாவே இந்த பூனை அழகா தான் இருக்கு. இந்த பூனைக்கு கழுத்துல பெல்ட் ஏதோ கட்டியிருக்காங்க இல்ல? ஆமா பூமாரி, இது ஒருவேளை வேற ஏதாவது வீட்டில் வளர்த்ததோ, ஏதாவது வீட்டில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கும்னு நினைக்கி, அதனால தான் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. நெட்டவள்ளி பாரு நெட்டவள்ளி, இந்த பூனை நம்மளை பார்த்து நல்லா கத்துது. நல்லா வயிறு பசிக்குதுன்னு நினைக்கி. நம்ம இந்த பூனையை வீட்டுக்கு கொண்டு போமா? நான் ஒன்றும் கொண்டு போகலப்போ, எனக்கு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாக்கு ஒரு அனிமல்ஸுமே பிடிக்காது. எங்கள் அம்மாக்கு டாகு, கேட்டு, கோழி, ஒரு அனிமல்ஸ், ஒரு பேர்ட்ஸ் ஒன்றுமே பிடிக்காது. வீடு எப்போதுமே நீட்டாகவே இருக்கணும். இந்த பூனைக்கு வேற நிறைய முடி இருக்குல்ல. எங்கள் அம்மாக்கு பூனைக்கு முடி, டாகுக்கு முடி எல்லாம் வீட்டில் விழுந்தா சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இடையில எங்கள் அப்பா ரோட்டில் இருந்து ஒரு டாக் கொண்டு வந்தாங்க. அது வந்து எங்கள் அப்பாக்கு பின்னாடியே வந்து எங்கள் அப்பாவுக்கும் பாவமாக இருந்திருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நல்லா திட்டினாங்க. என்னால் எல்லாம் வளர்க்க முடியாது, திரும்ப ரோட்டுக்கே கொண்டு விடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா அந்த டாகை ரோட்டுக்கே கொண்டு விட்டாங்க. நானுமே இந்த கேட்டை கொண்டு போனால் எங்கள் அம்மா வந்து என்ன நல்லா திட்டுவாங்க நெட்டவள்ளி. எங்கள் அம்மாக்குமே கேட்டு டாக் எல்லாம் பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த கேட்டை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன். எப்படியும் வீட்டுக்கு கொண்டு போனால் உங்கள் அம்மா பார்ப்பாங்க இல்லை நெட்டவள்ளி? அம்மாக்கு தெரியாமல் இந்த கேட்டை ஒரு ரூமுக்குள்ளாடி வச்சு நான் வளர்க்க போகிறேன். எப்படியும் கண்டுபிடிப்பாங்க. கேட்டு சும்மா எல்லாம் இருக்காது, நல்லா சத்தம் போடும். மியாவும் மியாவுன்னு சத்தம் போடும். அம்மா மோஸ்ட்டாக கீழே தான் இருப்பாங்க. நான் மாடியில் கொண்டு போய் இந்த கேட்டை வந்து வளர்க்க போகிறேன். சரி சரி, நீ என்னதும் பண்ணுப்பா. நான் சாட்டர்டே டைம் இருந்தால் பார்க்க வரேன். என்ன இந்த கேட்டுக்கு நான் கேட்டின்னு பேர் வைக்க போகிறேன். வா கேட்டி, நம்ம வீட்டுக்கு போமா? உனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு நினைக்கி, எனக்கு கூட வீட்டுக்கு வா. என்ன, நான் உனக்கு சாப்பாடு தரேன். சரி போ. நெட்டவள்ளி, பூனைக்கு மோஸ்ட்டாக சாப்பாடை விட பால் எல்லாம் தான் நல்லா கொடுப்பாங்க. சரி சரி, நான் வந்து பால் குடிக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா எவ்வளோ கம்பல் பண்ணாலும் குடிக்க மாட்டேன். இனிமேல் பால் வேணும்னு சொல்லி நான் கேட்டு இந்த பூனைக்கு ஊற்ற போகிறேன். நீ சாப்பாடும் கொடுத்து பாரு. சில பூனை சாப்பிடும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பால்னா பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி பூமாரி. அதுக்கப்புறமா இதுக்குன்னு செப்பரேட்டான பிளேட் வச்சுக்க. என்ன, இதுக்கு பிளேட்டே நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய டிசீஸ் எல்லாம் வரும். அதனால் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேட் வச்சுக்கோ. சரி சரி பூமாரி. நல்ல வேலை அம்மா வீட்டில் இல்லை. இந்த பூனைக்குட்டியை கொண்டு நம்ம மேலே எஸ்கேப் ஆகிடலாம். அம்மா ஒருவேளை கிச்சனில் ஏதாவது இருப்பாங்களோ? சரி, அம்மா ஃபாஸ்ட்டாக ஹாலு வரக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இந்த பூனைக்குட்டியை நம்ம ரூமுக்குள்ளாடி வைக்கலாம். அதுதான் சேஃப் வேறு. இந்த பூனைக்குட்டி வேறு சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. இந்த பூனைக்குட்டிக்கு நல்லா வயிறு பசிக்குதுன்னு நினைக்கி. சரி, ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளாடி விட்டுட்டு அம்மாட்ட பால் கேட்போம். அழாது அழாது, உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கும் இல்லை? அழாது என்ன, நான் உனக்கு பால் கொண்டு வரேன். இனிமேல் இதுதான் உனக்கு வீடு. நான் இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து ஒரு நாள் கூட பால் குடித்ததே இல்லை. அம்மா டெய்லி கேட்பாங்க, பால் வேணுமா பால் வேணுமான்னு கேட்பாங்க. நான் டெய்லி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இன்னைக்கு திடீர்னு பால் கேட்டால் அம்மாவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும். என்ன பண்ணலாம்? சரி, ஃபஸ்ட்டு கேட்போம், அதுக்கப்புறமா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். எங்கேயும் ஓடிடாது என்ன, நான் ஃபாஸ்ட்டாக போய் உனக்கு பால் கொண்டு வரேன். உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கும் இல்லை? அது என்ன பார்த்து ரொம்ப பயந்துருக்குன்னு நினைக்கேன். என்ன பார்த்து பயராத பூனைக்குட்டி, நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. மக்களே, நெட்டவள்ளி எப்போ மக்களே ஸ்கூல்ல இருந்து வந்த? நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சுமா. டெய்லி ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அம்மா எனக்கு வயிறு பசிக்குது சாப்பாடு வாங்கன்னு சொல்லிட்டு தானே மேலே போவேன். இன்னைக்கு ஒரு சத்தமுமே இல்லை. இன்னைக்கு எனக்கு வயிறு பசிக்கலாமா, அதனால தான் உங்களை கூப்பிடல. சரி சரி மக்களே, உனக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் ஏதாவது தரட்டா? அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பால் தான் வேணும். என்னது, பால் வேணுமா? நீ ஒரு நாளும் பால் குடிக்க மாட்டேன் இல்லை, அதனால நான் இன்னைக்கு பால் வாங்கவே இல்லை. நான் என்னைக்கு வாங்க மாட்டேனோ அன்னைக்கு பார்த்து கேளு. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு எனக்கு பால் குடிக்கணும் போலே இருக்கு. சரி, அப்போ பக்கத்து வீட்டில் போய் கேட்கி பால் இருக்கா இல்லையான்னு கேட்கி, அங்கே இருந்துன்னு உனக்கு போட்டு தரேன். என்ன? சரி சரிம்மா, ஃபாஸ்ட்டாக கேட்டுட்டு வாங்க. ஐயோ, இந்த பூனை வேற சத்தம் போட்டுட்டே இருக்கே. நல்ல வேலை இப்போ அம்மா இல்லை. அம்மா மட்டும் இருந்திருந்தா என்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு கொண்டிருப்பாங்க. மக்களே, நெட்டவள்ளி உனக்கு வேண்டி கஷ்டப்பட்டு கல்யாண்டிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா சரி, நான் மேலே போய் பால் குடிக்க. என்ன மக்களே, டெய்லி கீழே இருந்து தானே சாப்பிடுவேன், இன்னைக்கும் கீழே இருந்தே பால் குடி. இல்லை அம்மா, எனக்கு நிறைய போர்ஷன் படிக்கணும், அதனால நான் மேலே போகிறேன். நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்குது. சரி சரி மக்களே, மேலே போ. மக்களே, எங்கேயோ பூனைக்கு சத்தம் கேட்ட மக்களே. இல்லை இல்லை அம்மா, எனக்கு பூனைக்கு சத்தம் கேட்கல. உங்களுக்கு கேட்டா என்ன? ஆமாம் மக்களே, எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளாடி இருந்து பூனைக்கு சத்தம் வந்தது போலே இருந்து. அம்மா, நான் மொபைலில் கேட் வாய்ஸ்ன்னு போட்டேன், அந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஓ சரி சரி மக்களே. எப்படியோ ஒரு வழியாக அம்மாயை சமாளிச்சாச்சு. இனி கேட்டிக்கு இந்த பாலை கொண்டு கொடுப்போம்.
கேட்டி, நான் உனக்கு தான் பால் கொண்டு வந்திருக்கேன். பாலை குடி கேட்டி. என்ன இந்த கேட்டி பாலே குடிக்கல? கேட்டி என்ன பார்த்து நல்லா பயப்படுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் கேட்டியை பார்த்துட்டே இருப்போம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எனக்கு ஃபுல்லாக ஸ்கூலுக்கு ஞாபகமாகவே இருக்குது. கிளாஸில் எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே டிப் பென்சில் இருக்குது, எனக்கு மட்டும்தான் சின்ன பென்சில். என்கிட்ட டிப் பென்சில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். என்கிட்ட எப்படி டிப் பென்சில் வந்ததுன்னே எனக்கு தெரியல. நான் மனசில் தான் என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எப்படி என்கிட்ட வந்து. ஒருவேளை நான் மனசில் நினைக்க இதெல்லாம் நடக்குதோ? சும்மா ஏதாவது யோசிப்போம். எனக்கு அழகான பாக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ஜாலி ஜாலி, நான் மனசில் நினைக்க இதெல்லாம் நடக்குது. எனக்கு பிடிச்ச யூனிகார்ன் பாக்ஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த பூனையினால தான் நம்ம மனசில் நினைக்க இதெல்லாம் நடக்குதோ என்னவோ. ஒருவேளை இந்த பூனை லக்கி பூனையாக இருக்குமோ? ஒருவேளை இந்த பூனைக்கு நிறைய மந்திர சக்தி எல்லாம் இருக்குமோ? ஐ ஜாலி ஜாலி, இந்த பூனை வந்ததுலேருந்து எனக்கு நல்ல நேரம் தொடங்கியாச்சு. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.